ஒரு வழியா இந்தியாவோட ஏசியா கப்புக்கான ஸ்குவாட் அப்படிங்கிறத இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏசியா கப் 2025 அப்படிங்கிறது செப்டம்பர்ல ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல்ரெடி பாகிஸ்தான் மட்டும்தான் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்தியாவும் தங்களோட ஸ்குவாட் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு. கண்டிப்பா கில்லு திரும்பவும் உள்ள வந்திருக்காரு. அண்ட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் பிளேயர்ஸ் ஒரு சிலர் மிஸ் ஆயிருக்காங்க. கில்லு உள்ள வந்ததால யாரோட பிளேஸ் பாதிக்கப்பட போகுது, சஞ்சு சாம்சனுக்கு மேல வாய்ப்பு கிடைக்குமா இல்லையாங்கிற மாதிரியான கேள்விகளும் இப்போ எழுந்திருக்கு. ஓவரால் இந்த ஸ்குவாட் யாரெல்லாம் இருக்காங்க, என்னெல்லாம் மிஸ் ஆயிருக்கு, ஸ்குவாட் எப்படி இருக்குங்கிறத டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. சோ இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்க ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். இந்தியாவோட ஸ்குவாட் ஃபார் ஏசியா கப் 2025 எப்போ ரிலீஸ் ஆகும், எப்படி ரிலீஸ் ஆகும், யார் யாரெல்லாம் இருக்க போறாங்க அப்படிங்கிறது தான் கடைசி ஒரு வாரமா எல்லாருமே பேசிட்டு இருந்த விஷயம். இன்ஃபேக்ட் ஏசியா கப் 2025 இந்தியா ஆடவே போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் முன்னாடி இருந்துச்சு. ஏன்னா அது லெஜண்ட்ஸ் கிரிக்கெட்டா இருந்தாலும் சரி, இல்லை வேற எந்த டோர்னமெண்டா இருந்தாலும் சரி, பாகிஸ்தான் கூட ஆடணும் அப்படின்னா எங்களுக்கு அந்த மேட்சா வேணாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இந்திய டீம்லாம் வெளியேறிட்டு இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானும் இந்தியா வரதா இல்லை, அண்ட் பாகிஸ்தான் கூட எந்த ஒரு போட்டிகளும் இந்தியா ஆடுறதாவும் இல்லை. ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரிதான் இந்திய டீமும் இந்த முறை ஏசியா கப் ஆட போறது கிடையாது. ஸோ அதை பாத்தீங்கன்னா அவங்க ஒமிட் பண்ண போறாங்க. பாகிஸ்தான் வர போறதுனால யுஏஇ பறக்க போறது கிடையாது, இந்தியா அங்க ஏசியா கப் ஆட போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பல விஷயங்கள் பரவிட்டு இருந்துச்சு. பட் திடீர்னு பார்த்தா இல்ல, இந்தியா ஏசியா கப் ஆடுறாங்க, பாகிஸ்தான் கூடயே 3 மேட்சும் ஆட போறாங்க, இதெல்லாம் திரும்ப சொல்லிட்டாங்க. அண்ட் இப்போதைக்கு குரூப் எல்லாம் பிரிச்சு வச்சுட்டாங்க. அதுல பாகிஸ்தான் கூட தான் இந்தியாவும் இப்போதைக்கு குரூப்ல இருக்கு. ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 3 மேட்ச் வரைக்கும் ஆடுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு இந்தியா வைஸ் பாகிஸ்தான்ங்கிறது. ஆல்ரெடி பாகிஸ்தான் தங்களோட ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுலயே பெரிய சர்ப்ரைஸ் எல்லாம் இருந்துச்சு. முகமது ரிஸ்வான் சீனியர் பிளேயர் இல்ல, அண்ட் T20ல அதிகமான ரன் அடிச்சிருந்த பாபர் அசாமும் உங்க டீம்ல இல்ல. ஸோ இது ஆல்ரெடி அங்கே பெரிய டாப்பிக்காக போயிட்டு இருக்க சமயத்தில் இப்போ இந்தியாவோட ஸ்குவாட் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 19 ஆகஸ்ட் அன்னைக்கு மதியம் 1 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாலும், பட் இங்கே பார்த்தீங்கன்னா வெதர் பிரச்சனை காரணமாக மும்பையில் பேட் வெதர் காரணமாக இங்கே மீட்டிங்கே லேட்டாக தான் நடந்துச்சு. ஒரு 1:32 அந்த மாதிரி தான் மீட்டிங் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பிசிசிஐ மீட்டிங்கில் இப்போதைக்கு சூரியகுமார் யாதவ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு, அண்ட் அஜித் அகர்கர் செலக்டர், அண்ட் பிசிசிஐ செக்ரட்டரி எல்லாருமே பேசி முடிவு பண்ணி ஒரு ஸ்குவாட் ஆல்ரெடி முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க. சும்மா இப்போதைக்கு பேசிட்டு அண்ட் பிரஸ் ரிலீஸ்ல இப்போதைக்கு ஸ்குவாட் என்னங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ பிசிசி அனௌன்ஸ் பண்ண அந்த 15 மெம்பர் கொண்ட ஸ்குவாட் அப்படின்னு பார்க்கும்போது சூரியகுமார் யாதவ் கேப்டன், அது இல்லாம சுப்மன் கில் வைஸ் கேப்டன், அண்ட் அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, அக்ஷர் பட்டேல், ஜிதேஷ் சர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், சஞ்சு சாம்சன், ஹர்ஷித் ராணா அண்ட் ரிங்கு சிங். ஸோ இந்த 15 பேர் கொண்ட ஸ்குவாடா தான் இப்போதைக்கு இந்தியா அனௌன்ஸ் பண்ணிருக்கு. ஓவரால் பார்க்கும்போது சூரியகுமார் யாதவ் அவரோட இன்ஜுரியிலிருந்து ரிகவர் ஆகிட்டாரு, திரும்பவும் மீண்டு வந்துட்டாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. ரீசெண்டா பிராக்டிஸ்லாம் வேற பண்ணி தன்னோட ஃபிட்னஸை ப்ரூவ் பண்ணியிருந்தாரு. அப்படி இருக்கிறப்போ அவர் தான் கேப்டன் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மான ஒரு விஷயம் தான். சூரியகுமார் யாதவ் கேப்டன், அண்ட் கூடவே பிரஸ் மீட்லயும் அவர் இருந்தாரு, டீம் செலக்ஷன்லயும் அவர் இருந்தாரு. பட் இது மேக்ஸிமம் கம்பீர் செலக்ட் பண்ண ஒரு ஸ்குவாட் மாதிரி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுது செலக்டர்ஸை விட. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா பெரிய சர்ப்ரைஸ் எல்லாருக்குமே இருக்கிறது பாத்தீங்கன்னா பும்ரா ஆடுறதான். பட் பும்ரா ஆட போறாருங்கிறதையும் முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ பும்ரா இந்த மாதிரியான முக்கியமான டோர்னமெண்ட் கண்டிப்பா ஆடுவாருங்கிறத இப்போதைக்கு அஜித் அகர்கர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி முக்கியமான ஒரு ஈவெண்ட்டுக்கு இல்லை முக்கியமான டோர்னமெண்ட்டுக்கு மட்டும்தான் நாங்கள் பும்ராவை ஆட வைப்போம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. பிகாஸ் ஆஃப் அந்த ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட், சீக்கிரமா இன்ஜுரி ஆயிடுறாரு அப்படிங்கிறதுனால. அண்ட் இன்ஜுரி ரிகவர் ஆன சூரியகுமார் ஏதாவது உள்ள இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம சிவம் துபேக்கு இடம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. சிவம் துபே திரும்பவும் கண்டினியூ ஆக போறாரு. 11ல ஆடுவாரா இல்லைங்கிறதுல அப்பாற்பட்ட விஷயம், பட் ஸ்குவாட்ல இருக்காரு, அதுவே பெரிய விஷயம் தான் ரீசன்ட் ஃபார்மை பார்க்கும்போது. அண்ட் இது இல்லாம மிகப்பெரிய சர்ப்ரைஸ் பாத்தீங்கன்னா உள்ள என்ட்ரி கொடுத்திருந்த சுப்மன் கில் தான். சுப்மன் கில் T20 வேர்ல்டு கப் முன்னாடி தான் ஒரு மேட்ச் ஏதோ T20 ஆடி இருப்பாரு, அதுக்கப்புறமா ஆடவே இல்லை. T20 சர்க்கியூட்ல அவர் கிடையாது, ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஓடிஏ அண்ட் டெஸ்ட்ல தான் இருந்தாரு. ரீசெண்டா பாத்தீங்கன்னா கில்லோட பேரு இந்த கேப்டன்சி வைஸ் கேப்டன்சி எல்லாத்துலயுமே அடிபட்டுட்டே இருக்கு. அதாவது கில் 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 அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு பிசிசி, அதாவது டீம் இந்தியா அப்படிங்கிறது. அதற்கு இப்போ எல்லாருமே பாத்தீங்கன்னா இது நடந்துடவே கூடாதுன்னு ஒன்று நினைச்சாங்க, அதான் நடந்திருக்கு. என்னன்னா வைஸ் கேப்டன்சியை தூக்கி கில்லு கிட்ட கொடுத்துருக்காங்க. திரும்பவும் அக்ஷர் பட்டேல் கிட்ட இருந்து வைஸ் கேப்டன்சி அப்படிங்கிறது பறிக்கப்பட்டிருக்கு. எதுக்கு அவர்கிட்ட கொடுக்கணும், எதுக்கு திரும்ப இவர்கிட்ட கொடுக்கணுங்கிறத எனக்கு தெரியல. ஸோ மறந்துடக்கூடாது, சூரியகுமார் யாதவ் தூக்கிட்டு அந்த இடத்துக்கு கில்ல அப்பாயின்ட் பண்ற அளவு கூட யோசிச்சிருக்காங்க. பட் ஒரு வழியா இப்போதைக்கு சூரியகுமார் யாதவ் கிட்ட கேப்டன்சி இருக்கட்டுங்கிற மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவருக்கு இன்ஜுரி ஃபார்மல்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு அந்த இடத்துக்கு கில்ல அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அதுவும் பெரிய ஆச்சரியமா இருக்க போறது இல்லை நமக்கு. ஸோ ஓவரால் பார்க்கும்போது சுப்மன் கில்லோட ரிட்டர்ன் நடந்திருக்கு T20 இன்டர்நேஷனல்ல. ஸோ கில் இப்போதைக்கு வைஸ் கேப்டன் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அக்ஷர் பட்டேலும் இருக்காரு ஆல்ரவுண்டர் லிஸ்ட்ல, சிவம் துபே இருக்காரு, அண்ட் ஆல்சோ ரிங்கு சிங்கும் கூட இருக்காரு. ஓவரால் பார்க்கும்போது இங்க பிரச்சனை இதுக்கப்புறம் இருக்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ கில்லு உள்ள வந்ததுக்கு அப்புறமா கில்லு எங்க ஆட போறாரு.
நம்பர் 3 சூரியகுமார் யாதவோட ஸ்பாட் ஆட முடியுமான்னு தெரியல. இல்ல நம்பர் 5 அங்கெல்லாம் தள்ள மாட்டாங்க. இல்ல அதுவும் ஒண்ணு இருக்கு. ஏன்னா அவர் வந்து ஃபினிஷர்லாம் கிடையாது. ஓப்பனிங் தான் அனுப்பணும் அப்படின்னா அப்ப அபிஷேகா சஞ்சு சாம்சன் யாரோட இடம் பறிப்பாக போகுதுங்கிறது தான் தெரியல. அபிஷேக் கண்டிப்பா ஓப்பனிங் ஆடுவாருங்கிற மாதிரி அஜித் அகர்கர் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஏன் ஜெய்ஸ்வால் எடுக்கல அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டதுக்கு நாங்க இங்க அபிஷேக் சர்மாவா ஜெய்ஸ்வாலான்னு பார்த்தோம். ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் டீமுக்காக அபிஷேக் சர்மா செமையா கொடுத்திருக்காரு. அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களாலையும் பவுலிங்ல கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாருப்பா அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லி அபிஷேக் சர்மாவே எடுத்திருக்காங்க. இப்போதைக்கு அவர் தான் ஓப்பனர்ங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்ப கில் எங்க ஆட போறாருங்கிறத பொறுத்து சஞ்சு சாம்சனோட பிளேஸ் உள்ள இருக்கா இல்லையாங்கிறது இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகும். இப்போ கில் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் டாப் ஆர்டர் ஆட போறாரு அப்படின்னா சஞ்சு சாம்சனோட பிளேஸ் மேல ஒரு பெரிய கேள்விக்கு இருக்கு. சஞ்சு சாம்சன் இல்லைன்னா விக்கெட் கீப்பர் யாரான்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 5ல வந்து இந்தியாவுக்கு இந்த பினிஷர் அந்த ஒரு ரோல் வந்து மிஸ் ஆகுது இல்லையா. இப்ப ரீசெண்டா வந்து ஆர்சிபிக்காக சூப்பரா பண்ணியிருந்த ஜிதேஷ் சர்மா இப்போ விக்கெட் கீப்பர் அந்த ஆப்ஷன்ல இருக்காரு. மேபி அவரை வந்து மிடில் ஆர்டர்ல இறக்கிட்டு அண்ட் விக்கெட் கீப்பராகவும் அவரை அப்பாயிண்ட் பண்ணிட்டு சஞ்சு சாம்சனை பெஞ்சுக்கு அனுப்புறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு கில் டாப் ஆர்டருக்குள்ள வந்தா. இதை எப்படி அவங்க மேனேஜ் பண்ண போறாங்க, இந்த காம்பினேஷன் எப்படி செட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது இப்போதைக்கு பெரிய கேள்விக்குறி. இப்போதைக்கு இருக்கிற நிலவரப்படி ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இங்க விக்கெட் கீப்பர் ஜிதேஷ் சர்மாவா இல்ல சஞ்சு சாம்சனாங்கிறது கில்லோட இன்க்ளூஷனை பத்தி தான் தெரியும். ஏன்னா கில் கண்டிப்பா ஆட போறாருங்கிறது கன்ஃபார்ம். ஏன்னா வைஸ் கேப்டன் ஆட வச்சுதான் ஆகணும். அப்படி இருக்கிறப்போ கில் எங்க ஆடுறாங்கிறத பொறுத்து இவங்க 2 பேரோட பொசிஷன் அமையும். அண்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பும்ரா ரிட்டர்ன் ஆயிருக்காரு, சிராஜுக்கு ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு. அண்ட் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ண ஒண்ணுதான். ஆல்சோ ஹர்ஷ்தீப் சிங்குக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பிரசித் கிருஷ்ணா வருவாரா? ஏன்னா அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஐபிஎல்ல கலக்குன ஒரு பவுலர். பட் இருந்தாலும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. வழக்கம் போல கம்பீரோட ஃபேவரட் பிளேயரான ஹர்ஷித் ராணாவுக்கு தான் போயிருக்காங்க. அண்ட் ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் வாஷிங்டன் சுந்தர் இருப்பாருன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் அவருக்கு வாய்ப்பு இல்லை. குல்தீப் யாதவ் எடுத்திருக்காங்க. அண்ட் கூடவே வருண் சக்கரவர்த்தியும் போடாது. அண்ட் மறந்துடக்கூடாது அபிஷேக் சர்மாவும் ஸ்பின் போடுவாரு. ஒரு சில ஸ்பின்னர் ஸ்குவாட்ல இருக்காங்க, பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கும்போது அதை வச்சு மேனேஜ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. பட் துபாய்க்கு போறாங்க, T20 வேர்ல்டு கப்புக்கு போன மாதிரி 4 ஸ்பின்னர் எடுத்துட்டு போக வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. பட் அது எதுவுமே நடக்கல. ஒரு ஆள் பார்க்கும்போது இப்போதைக்கு இந்த ஸ்பின்னரோட தான் போறாங்க. 15 பேர் கொண்ட ஸ்குவாட் அப்படிங்கிறது ஓகே சூப்பரா இருக்கு. இதுக்கு மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ஓகே நல்லா இருக்கு, நல்லா மார்க் கொடுக்கலாம்னு சொன்னாலுமே ஒரு சிலருக்கு இதுல வந்து டிசப்பாயின்மெண்ட்டும் இருக்கு. முக்கியமா ஸ்ரேயஸ் ஐயரை விட அப்படி கில்லி எந்த இடத்துல உங்களுக்கு பெட்டரா தெரிஞ்சாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்கும் போயிட்டு தான் இருக்கு. ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயரோட கம்பேக் இந்த டைம் இந்தியா டீம்ல நடக்கும்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா கடைசி வருஷம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருந்துச்சு அஸ் எ பேட்டரா. பட் அவருக்கான வாய்ப்பு திரும்பவும் மறுக்கப்பட்டிருக்கு. ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் ஏசியா கப்ல அவர் கிடையாது. இதற்கு ஈஸியா விளக்கம் சொல்லிடுவாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் அப்பாயிண்ட் பண்ண முடியல, அவருக்கான இடம் இல்ல, 15 பேர் தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இங்க பல பேரோட கேள்வி கில்லை விட எந்த விதத்துல ஸ்ரேயஸ் ஐயர் வந்து குறைஞ்சிட்டாரு அப்படிங்கறத பல பேரோட கேள்வியா இருக்கு. உங்க ஒப்பீனியன் படி ஸ்ரேயஸ் ஐயரை எடுத்துக்கணுமா இல்ல கில் நல்ல சாய்ஸ் தானே அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் விக்கெட் கீப்பர் சாய்ஸுக்கு ஜிதேஷ் சர்மாவை விட KL ராகுல் பெட்டர் சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதுவும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் KL ராகுலால இதுக்கப்புறம் T20 இன்டர்நேஷனல் எடுக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து இப்போதைக்கு தாட் இருக்கு. மேபி அது என்னோட ஒப்பீனியனா இருக்கலாம். உங்க ஒப்பீனியன் எதுவும் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்தியாவோட ஸ்குவாடை பாக்குறப்போ எனக்கு பேலன்ஸ்டா தெரிஞ்சாலுமே இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நடக்காம இருந்திருக்கலாம். ஸ்ரேயஸ் ஐயர் உள்ள இருந்திருக்கலாம், எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னோட போயிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எனக்கு தோணுது. உங்க ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு நான் கிளம்புறேன். தேங்க்யூ, பை.